ஹாய், இது என் ஜிம் டைரியின் எபிசோட் 1. இத்தாலிக்கு போகிறதுக்கு முதல் இந்த ஜிம் வேறையெல்லாம் துவைக்கப்படேன். அதில் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செட்டை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணேன். முதல்ல ஒரு ப்ரே ஒர்க் அவுட் வீட்டில் கரைச்சி குடிச்சினேன். மிஸ்டர் ப்ளூ ஸ்கையை ஸ்விஸ்ஸில் இன்றைக்கு காணையில் ஒர்க் அவுட் பண்ணிக்க குடிக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர் எனர்ஜி ட்ரிங்க் ரெடி பண்ணேன். இந்த டல்லான வெதருக்கு இந்த ட்ரிங்க் தான் எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன். ஏர்போர்ட்ஸை மறக்காமல் பேக் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிற எக்ஸைட்மெண்ட்டில் ஏர்போர்ட்ஸ் யூஸ் பண்ணாமலே இன்றைக்கு ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். 1 வீக்காக சாண்டல்ஸ் போட்டுட்டு இங்கே வந்து மழை என்றாலும் ஷூ மாற்ற மெனமே இல்லை. அப்போ சாண்டல்ஸோடைய ஜிம்முக்கு இறங்கிட்டேன். மழை பெஞ்சு நிலமெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் நான் போய்க்க வெளியில் மழையே பெய்யலை. ட்ராவல் பண்ண டயர்டுக்கும் இந்த வெதருக்கும் வீட்டிலேருந்து வலிக்கிற மோட்டிவேஷனே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜிம்மை எட்டியாச்சும் பார்த்துடணும்ன்ற மைண்ட் செட் மட்டும் ஃபிக்ஸாக இருந்தது. 1 வீக் கழிச்சு ஜிம்முக்கு போகிறதால ஹெவியாக ஒன்றும் பிளான் பண்ணல. ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டேர் மாஸ்டர் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்பீட் யூஸ் பண்ணான். ஒரே ஸ்பீடில் 20 மினிட்ஸ் செய்கிறேன்டா போர் அடிக்கும். இப்படி சேஞ்ச் பண்ணி செய்ய கூட நேரம் என்னால் செய்ய முடியும். லாஸ்ட்டாக டபுள் ஸ்டெப் இல்லை நல்ல சூப்பர் டேஸ்டான ஃபுட். 2 கிலோ ஏறிட்டு என்னதான் ஒரே நாளில் அவ்வளோ கிலோ குறைக்க முடியாட்டியும் இப்படி ஸ்வெட் பண்ணால் ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீலை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுக்கு நான் சரியான அடிக்டட். லாஸ்ட்டாக ஃபினிஷருக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஒர்க் அவுட். நான் யூஸ் பண்ணுற ஆப்பில் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிவிட்டு இந்தியன் செஷனை முடிச்சுட்டேன். எனக்கு 3 மாதத்தில் 6 மாதத்தில் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு ஆசை இல்லை. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும். டெய்லி எங்கள்ட பாடி என்ன கேட்குதோ, லைக் ஹெவி ஒர்க் அவுட், லைட் ஒர்க் அவுட், ரெஸ்ட் டே இந்த மூடை பொறுத்து பிளான் பண்ணுவேன். நான் ஒர்க் அவுட் பண்ணிக்க செம்ம மழை. நான் முடிச்சுட்டு வந்த வெளியில் பார்த்தா மழை நின்றுட்டு. தேங்க்ஸ் யூனிவர்ஸ். See you next time. Bye bye.